ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோடன்டஸ். இந்த வீடியோவில் டார்க் வெப்னா என்ன, டார்க் வெப் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டார்க் வெப்பை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாகவே இந்த டார்க் வெப் அப்படின்ற விஷயத்தை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டார்க் வெப் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்டர்நெட் உலகம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே சர்ஃபேஸ் இன்டர்நெட்டில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இதை தாண்டின ஒரு இன்டர்நெட் உலகமே இருக்குது. ஸோ அதுதான் டார்க் வெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக இந்த டேர்ம்ஸ் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆல்ரெடி. இந்த டார்க் வெப் அப்படின்ற விஷயத்தை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம யாராவது யோசிச்சிருப்போமா? அப்படி ஆக்சஸ் பண்ணால் அது லீகலா இல்லை இல்லீகலா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. கரெக்டாக இந்த டார்க் வெப்பை நம்மளாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது நம்ம நிறைய பேருக்கும் தெரியும். பட் அது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ. ஸோ டார்க் வெப் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நம்ம அதில் இருக்க விஷயங்கள்லேருந்து எப்படி தப்பிக்க முடியும், ஸோ நம்மளும் அந்த டார்க் வெப்பை எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 காமன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மை கெஸ். ஸோ டார் ப்ரௌசர். ஸோ டார் ப்ரௌசர் மேண்டேட்ரி. டார் ப்ரௌசர் இல்லாமல் நம்மளால் டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ அந்த டார் ப்ரௌசர் மூலயமா தான் நம்ம டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டார் ப்ரௌசர் அப்படின்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இட் டைரக்ட்லி கனெக்டஸ் டு த ஆனியன் ரவுட்டர். ஸோ ஆனியன் ரவுட்டர்னா என்ன? ஸோ ஆனியன் ரவுட்டர் அப்படின்றது மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வால் இருக்கக்கூடிய ஒரு ரவுட்டர். இப்போது நம்ம நார்மலாக ஒரு சர்ஃபேஸ் வெப்பை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்த லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, பேசிக் லேயர்ஸ் இருக்கும், 1 or 2 லேயர்ஸ். நம்ம இந்த டார் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணுற வெப்சைட்ஸ்க்கு மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும் ஃபார் செக்யூரிட்டி. ஸோ ஒரு லேயர் ஃபார் என்கிரிப்ஷன், ஒரு லேயர் ஃபார் ஆத்தென்டிகேஷன், ஸோ ஒரு லேயர் ஃபார் விபிஎன், ஒரு லேயர் ஃபார் ப்ராக்சிமிட்டி, அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். இதில் நம்ம இந்த டார் ப்ரௌசர் மூலயமா இந்த நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஸோ நம்ம ப்ரௌசர் போகலாம், டார் டவுன்லோட் அப்படின்னு போடலாம். ஸோ என்னோட பிளாட்ஃபார்முக்கு என்னோட டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌசரை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், என்னோட டெஸ்க்டாப்லேயே பண்ணுறேன். இந்த டார் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டார்க் வெப் அப்படின்றது ஒரு சீக்ரெட்டான ஒரு வெப். ஸோ இதுக்குள்ளே நம்மளால் என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றத சொன்னால் நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஈவன் தோ நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், நம்மளோட இமெயில்ஸ், நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ், நம்ம அட்ரஸ், நம்மளோட பேன் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட, இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் கூட என்னோட டீட்டெயில் மேபி டார்க் வெப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ இதில் மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த டார்க் வெப் அப்படின்றது நாட் ஓன்லி ஃபார் தோஸ் டைப்ஸ். ஸோ அந்த டேஞ்சரஸான சைட், ஒன் ஆஃப் த டேஞ்சரஸான சைடு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ டார்க் வெப்பில் நிறைய முக்கியமான விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் டீட்டெயில்ஸ், நம்மளோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே டார்க் வெப்பில் தான். ஸோ ஹைலி செக்யூர்ட் லேயர்ஸ் இட் ஹேஸ். அது ப்ளஸ் நம்மளோட டேட்டாஸ், நிறைய பெரிய பெரிய லீகலைஸ்டு டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட எல்லா முக்கியமான லீகலைஸ்டு டாக்குமெண்ட்ஸ், கவர்மெண்ட்டோட காப்பி டார்க் வெப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காமன் மேனாக நம்மளும் அந்த டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அனானிமிட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை நம்ம சீக்ரெட்டான கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்கள்லேருந்தும் தப்பிக்கிறதுக்காகவும் பண்ணலாம். பட் மெயின் ரீசன் இந்த டார் ப்ரௌசர் அப்படின்றது உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா அனானிமிட்டி. ஸோ இப்போது இந்த டைமில் நம்ம எல்லாரோட டேட்டாவும் கண்டிப்பாக பெரிய பெரிய எம்என்சிஸ் கிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃபேஸ்புக், ட்விட்டர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா பெரிய பெரிய எம்என்சிஸ் கிட்டேயும் நம்மளோட டேட்டாஸ் டன் கணக்கில் இருக்குது. நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம், நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயங்களுக்கான மொத்த டேட்டாவும் இந்த எம்என்சிஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதையெல்லாம் எப்படி அவங்கக்கிட்ட போகுது அப்படின்னா த்ரூ இன்டர்நெட், த்ரூ சர்ஃபேஸ் வெப். கரெக்டாக? இந்த சர்ஃபேஸ் வெப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தாங்க இந்த டார் ப்ரௌசர் டெவலப் பண்ணவங்க. ஸோ இதை டெவலப் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அனானிமிட்டி. ஸோ இந்த அனானிமிட்டிக்காக தான் இந்த டார் ப்ரௌசரே உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இதனால் நம்ம யாருன்றது எந்த டீட்டெயில்ஸும் யாருக்கும் தெரியாது.
நம்ம என்ன பார்க்குறோன்றது தெரியாது, என்ன சர்ச் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம அஃபிஷியல் டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, எதுவுமே இந்த ப்ரௌசர்லேருந்து வெளியில் போகாது. ஸோ ஈவன் தோ நம்ம எந்த வெப்சைட்டை பார்க்குறோமோ அவங்களுக்கு கூட நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. நம்ம எது மூலயமா பார்க்குறோமோ அவங்களுக்கும் எந்த டீட்டெயிலும் தெரியாது. ஸோ அதனால தான் இந்த டார் ப்ரௌசர் நம்மளாலையும் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணலாம். 2 காமனான மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி. இந்த கனெக்ட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா போதும், என்னோட இந்த கம்ப்யூட்டர் டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட். இங்கே நம்மளோட டார் ப்ரௌசர் டார்க் வெப்பை கனெக்ட் பண்ணுற ஆக்சசிபிலிட்டியோட நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம என்ன பார்க்கலாம், google.com. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டார் ப்ரௌசரால் நம்ம சர்ஃபேஸ் வெப்பில் பார்க்குற எல்லா வெப்சைட்ஸுமே இங்கேயும் பார்க்க முடியும் வித் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனோட. இங்கே பார்த்தீங்களா, டார் சர்க்கியூட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது 3 லேயர்ஸ் ஆஃப் ஆனியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வீடன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா. ஸோ என்னோட ப்ரௌசர் ஆஸ்திரேலியா, தென் ஜெர்மனி, தென் ஸ்வீடன், அதுக்கப்புறமா தான் இங்கே கூகுள் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு கனெக்ட் பண்ணுது. ஸோ இதை கூகுளே ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் குவைட் காம்ப்ளிகேட்டட் ஃபார் தெம். ஏன்னா ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்றது பிரீச்சபிள், ஆனால் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இந்த ஆனியன் அப்படின்றது ப்ராக்டிக்கலி அன்பிரீச்சபிள். ஸோ இதெல்லாம் என்னோடய வேரியஸ் ஐபி அட்ரஸஸ், இது எல்லாமே என்னோடய ஐபி அட்ரஸ் தான் இப்போதைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வாட் இஸ் மை ஐபி நான் போட்டேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா என்னோடய பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஐபி அட்ரஸாக இருக்கும், ஆனால் அது ஏன் சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, ஸோ என்னோடய ஸ்வீடன் ஐபி அட்ரஸ். ஸோ இதை ப்ரீச் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்வீடன் செகண்ட் ஐபி அட்ரஸாக இது காட்டும். ஸோ இதையும் ப்ரீச் பண்ணதுக்கப்புறம் ஜெர்மனியோட ஐபி அட்ரஸாக இது காட்டும். இது ப்ராக்டிக்கலி அன்பிரீச்சபிள். ஸோ இதனால தான் இந்த டார் ஹேஸ் ஆனியன் ரவுட்டர். ஆனியன்ஸ் எப்படி லேயராக நம்ம உரிக்க உள்ள ஒன்றுமே இருக்காதோ அதே மாதிரி தான் இந்த டார் ப்ரௌசரும். ஸோ இதுக்குள்ளே நம்ம உள்ளே எவ்வளோ தான் போய் டிக் பண்ணி பார்த்தாலும் உள்ளே ஒன்றுமே இருக்காது. யார் அதோட சோர்ஸ் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றது இல்லை, பட் ஹைலி இம்பாசிபிள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்க சர்ஃபேஸ் வெப்பையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே 3 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸும் இருக்குது. ஸோ 3 லேயர்ஸ் ஆஃப் ஆனியன் இங்கே இருக்குது. ஸோ இது த ஃபர்ஸ்ட் மெத்தட், சரிங்களா? இந்த ஆனியன் வெப்சைட்டில் இருந்து டார்க் வெப்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பார்க்கவே இல்லை, கரெக்டாக? ஸோ டார்க் வெப்போட ஃபேஸ்புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டார்க் வெப்போட பிபிசி நியூஸ். இப்போது நம்ம டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட். ஸோ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் மெத்தடை விட இன்னும் கொஞ்சம் செக்யூர்டான மெத்தட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம டார் ப்ரௌசரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விபிஎன் கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னோடய கேஸில் நான் இங்கே அர்பன் விபிஎனை கனெக்ட் பண்ணுறேன். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து நம்மளோட ஆனியன் ரவுட்டர் டார் ப்ரௌசர், கரெக்டாக நம்ம கம்ப்யூட்டர் டு அந்த டார் ப்ரௌசர் விச் இஸ் ஆனியன் ரவுட்டர் டு த டார்க் வெப். ஸோ இப்படி தான் ப்ராசஸ் ஃப்ளோ ஆகும். இதில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆனியனை நான் ரீச் பண்ணுவேன் இல்லையா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஆனியனை நான் ரீச் பண்ணுறப்போ அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஆனியன் இருக்கு இல்லையா, அந்த லேயருக்கு நான் எந்த சிஸ்டம்லேருந்து ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன் அப்படின்றது தெரியும். ஸோ யார் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஆனியன் கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ செகண்ட் லேயருக்கு யார் பண்ணாங்க, இல்லை தேர்ட் லேயருக்கு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் லேயருக்கு யார் இந்த ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் நம்மளோட சிஸ்டம்க்கும் டைரெக்டாக ஒரு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அந்த கனெக்டிவிட்டியை டெனி பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போது விபிஎனை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ விபிஎன் கனெக்ட் பண்ணால் என்னென்னா, ஸோ அந்த கனெக்டிவிட்டியை அந்த ஃபஸ்ட் லேயர் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணாலும் அது என்னோடய சிஸ்டம்லேருந்து டைரெக்டாக போயிருக்காது. ஸோ அது என்னோடய விபிஎனுக்கு டைரெக்டாக போயிருக்கும். ஸோ அந்த விபிஎன் ஒரு டைனமிக் ஐபி அட்ரஸ், அது எனக்கு கொடுக்குற ப்ராக்ஸியை வச்சு நான் இங்கே அனானிமஸ் ஆகிடுறேன்.
ஸோ அதிலிருந்து என்னை திரும்ப ட்ராக் பண்ணுறது கஷ்டமான விஷயம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஆனியனுக்கு கூட என்னோட சிஸ்டம் என்ன அப்படின்றது தெரியக்கூடாது. ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய ஹேக்கர்ஸ் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களோட சர்வர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அது எதனால் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, இந்த ரீசன்னால். ஸோ இதுக்காக இன்னொரு செக்யூர்டான வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. த செகண்ட் திங், ஸோ இங்கே கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அங்கே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே வரணும். இங்கே செக்யூரிட்டி லெவல் ஸ்டாண்டர்ட், சேஃபஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இங்கே நம்ம சேஃபஸ்ட்டை சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேஃபஸ்ட் மெத்தடில் உள்ளே இருக்கிற JavaScript ஃபங்க்ஷன்ஸ், தென் வந்துட்டு இந்த அனிமேஷன்ஸ் அண்ட் குக்கீஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் பேலோட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே டிசேபிள் ஆகிடும். ஏன்னா ஹேக்கர்ஸால் அந்த JavaScript ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கூட, அந்த அனிமேஷன்ஸை வச்சு கூட அந்த பேலோட்ஸை நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி, நம்ம சிஸ்டம்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளாய்ட் இன் த சென்ஸ் ஹேக் பண்ண முடியும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சேஃபஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது we are ready to go. இப்போது நம்ம ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ என்னோடய கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு VPN, ஸோ அந்த VPNுக்கும் ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும். கரெக்டாக ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி லேயர்ஸை வச்சு எனக்கு டைனமிக்காக அசைன் பண்ண IP அட்ரஸ்லேருந்து நான் ஒரு டாரை ரீச் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஆனியனுக்கு அது ஒரு டைனமிக்காக ஜென்ரேட் ஆன IP அட்ரஸ், அது மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றதும் புரியும். அட் த சேம் டைம் யார் அந்த ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணா அப்படின்றது அதுக்கு தெரியாது. ஸோ இதனால் நம்ம அனானிமஸாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்லி அனானிமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. செக்யூர்டான ஒரு மெத்தட் டு என்ஹான்ஸ் த அனானிமிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக ஆனியன் வெப்சைட்ஸை ரீச் பண்ண முடியும் கொஞ்சம் என்ஹான்ஸ்ட் அனானிமிட்டியோட. ஸோ தெர் வில் பி எ தேர்ட் வே. ஸோ அந்த வே இந்த 2 மெத்தடை விட தி மோஸ்ட் செக்யூர்டான வே. ஸோ எஸ்பெஷலாக நான் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நான் டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணணும், நான் மோஸ்ட் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்ற கேஸில். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆனியன் ப்ரௌசர்ஸில் ஆனியன் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கி ஆனியன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் there will be a list of ஆனியன் வெப்சைட்ஸ். அதில் எல்லா வெப்சைட்ஸும் இருக்காது, பட் there will be a familiar வெப்சைட்ஸ், ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சில வெப்சைட்ஸ் அதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணி நமக்கு தேவையான வெப்சைட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off. Bye.